அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சில முக்கியமான ஆலோசனைகளை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. சில முக்கியமான வியூகங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னொரு புறம் முன்கூட்டியே தமிழகத்திற்கு வர இருக்கிறார் அமித்ஷா. அடுத்ததாக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஓபிஎஸ் தொடர்பான கேள்விக்கு அவர் சொல்வது, என்னுடைய ஆசை என்பது 2 பேரும் கட்டாயம் இணைய வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார். இந்த 3 புள்ளிகளை இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணிக்குள் நடப்பது என்ன, அடுத்தது என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். முன்னாள் எம்பி திரு கேசி பழனிசாமி அவர்கள், வணக்கம் பழனிசாமி. எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள், வணக்கம் அக்னீஸ்வரன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள், வணக்கம் திரு ஷியாம். கேசிபி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதல்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதில் முக்கியமான ஆலோசனைகள் பேசப்பட்டதெல்லாம் சொல்லப்படுது. என்ன உங்களுக்கு எதுவும் இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா? ஒன்று, திரு ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்கள் கூட்டணியில் அவசியம் இருக்க வேண்டும் என்பது பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டதாக தெரிகிறது. அடுத்து, அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணி அது ஒரு பெரிய அளவில் இன்னும் மக்களிடத்தில் எடுத்து செல்லப்படவில்லை என்பதாக இருக்கு. சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே எடுத்த ஒரு சர்வேல 50லிருந்து 55 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதாக தெரியுது. அப்ப மீதி இருக்கிற தொகுதிகளில் மிக கடுமையான பணியாற்ற வேண்டியது இருக்கு என்பது. அப்புறம் அடுத்து மாவட்ட செயலாளர்கள், அந்த எஸ்ஐஆர் போன்றவைகள். அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து கொடுத்த உறுதி என்பது கூட்டணி மற்றும் தேர்தல் செலவுகள். இந்த 2ஐயும் நான் பார்த்து கொள்ளுகிறேன், களப்பணியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், நீங்க அந்த களத்தில் வந்து போராடி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதாக. அது களப்பணியில மாவட்ட செயலாளர்களிடம் ஒரு தொய்வு காணப்பட்டதா இபிஎஸ் நினைக்கிறாங்களா? அது வந்து எந்த வெளிப்படையாக பேசணும்னா, எந்த ஒரு அதிமுக முக்கியஸ்தர்களிடத்திலும் இந்த முறை நாம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்கிற அந்த நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் காணப்படலை. அதற்கு காரணம் என்னன்னா, என்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டாரோ அந்த பிள்ளையார் சொல்லியிலிருந்து அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுமே எதிர் விளைவுகளை, எதிர்மறை விளைவுகளை மட்டுமே தான் இவருக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அது பேசப்பட்டிருக்கிறது. இப்போ பொதுவாக களத்தில் நம்ம பார்க்கிற பொழுது, இன்றைய ஆளுகிற திமுக அவர்கள் அந்த கூட்டணி பலம்னு எடுத்தீங்கன்னா ஒரு 40% அந்த வாக்கு வங்கி என்று அவர்கள் கணக்கு சொல்றாங்க. அதிமுக தரப்புல அதிமுக வாங்கின அந்த 20-21% வாக்குகள், பிஜேபி வாங்கின அந்த 18%, ஓபிஎஸ் தினகரனை அது உள் அடக்கியது அந்த 39% வாக்குகள். அதுல அமித்ஷா அவர்கள் சொன்ன பொழுது அந்த வாக்கு வங்கி திமுகவை மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும்னு. ஆனா அதுல வந்து ஒரு குறைபாடுகள் தான் ஏற்பட்டிருக்கு. அது இன்றைய தேதிக்கு ஒரு 30% மட்டுமே தான் அது இருக்கும். ஓபிஎஸ் தினகரன் சேர்ந்தாலும் நான் சொல்றேன், அது ஒரு 30% அது வந்து இருக்கும் என்பதாக அது பார்க்கப்படுது. விஜயை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி, 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, பெண்கள், ஒரு தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், இவங்க வாக்குகள் வந்து ஒரு கணிசமாக இருக்கு. கடந்த காலங்களில் திமுகவுக்கு, அதாவது அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்த அந்த 40-45% இருந்த அந்த வாக்கு வங்கி, தனித்து நின்று போட்டியிட்டு 45% பெற்ற அந்த வாக்கு வங்கியில கடைசியா எடப்பாடி பழனிசாமி பெற்றது 20%. மீதம் இருக்கிற அந்த 25% திமுக கூட்டணிகளுக்கு போச்சு, சீமானுக்கு போச்சு, கமலஹாசனுக்கு போச்சு, பல்வேறாக அது பிரிந்திருந்தது. இப்போ இதுல இப்ப நீங்க சொல்ற மாதிரி
வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கின்ற இடத்தில் இப்ப நயினார் நாகேந்திரன் இப்ப வெளிப்படையா 2 பேரும் சேரணும், ஓபிஎஸும் இபிஎஸும் சேரணும்னு ஏன் இப்ப? அதனாலதான் உங்களுக்கு அந்த கணக்கையே சொன்னேன். 20ம் 18ம் சேர்ந்தா அந்த 38. அவர்கள் 2 பேர் சேர்ந்ததையே நாம் இதைத்தான் அமித்ஷா அவர்களும் சொன்னாரு. ஆனா அந்த 38 அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்தா அந்த 38ங்கிறது 45 ஆகணும். இதுதான் திரு அமித்ஷா அவர்களது எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனா அந்த எதிர்பார்ப்புல அது வளரலைன்னா கூட பரவாயில்ல, அதே ரீடைன் கூட ஆகல. அது காரணம் என்னன்னா the momentum is lost. இது நடந்திருக்கலாம். பிஜேபி கூட்டணி அறிவிச்ச அந்த ஏப்ரல்லையே ஒரு ஜூன் ஜூலை மாதங்கள்ல, குறைஞ்சபட்ச செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருந்தா. ஆனா எல்லோருமே இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். தேர்தல் அந்த பிரச்சார காலங்கள், தேர்தல் அறிவிச்ச உடனே அந்த ஒரு மாதம் அந்த பிரச்சார காலம் 20 நாள் இருக்கு இல்லையா? இப்ப அதிமுகலயே வழக்கமா எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மா ஆகட்டும், அவர்கள் ஒரு நாளைக்கு 10 தொகுதி பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்க. அந்த 20-23 நாள் தொடர் பிரச்சாரத்துல 234 தொகுதியை கவர் பண்ணிடுவாங்க. அவங்க அந்த தொகுதிக்கு வந்த உடனே, வந்து சென்ற உடனே அந்த தொகுதியில வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த ட்ரெண்ட் உருவாயிடும். அந்த அளவுக்கு பிரச்சார வலிமை எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா கூட அவர் அடுத்த கட்ட தலைவர்கள் பிரச்சாரத்துக்கே இல்ல. அவர் யாரையும் அனுமதிக்கல, வளர்த்தல. அமித்ஷா வர்றாருல்ல, அதான் அமித்ஷா வர்றாரு, மோடியே வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பாராளுமன்றத்துக்கு அல்லது நெகட்டிவ் இம்பாக்ட். இந்த கூட்டணி விஷயத்துல அமித்ஷா ஏதாவது இந்த வருகையில ஏதாவது வாய்ப்பு இருக்கு? அது இருக்கலாம். இதுல இன்னும் ஒரு விஷயம், விஜய் இன்றைக்கு செங்கோட்டையன் அவரோட கைகோர்த்து இருக்கிறதுனால எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா பாணியில ஒரு நாளைக்கு 10 தொகுதின்னு 23 நாள் அவங்க பிரச்சாரத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பெரிய கிரவுட் புல்லிங் ஏற்படும். அந்த கிரவுட் புல்லிங் ஏற்படும் போது அந்த களம் ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கும். அதை எடப்பாடி பழனிசாமியால ஈடு கொடுக்க முடியாது. அடுத்து இன்னும் ஒரே விஷயம், சட்டமன்றம் முடிஞ்ச உடனே தொடர்ச்சியா உள்ளாட்சி தேர்தல் வந்துரும். ஆமா. அப்ப கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை? அது கட்சி சின்னம் கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவை? உள்ளாட்சியில. அப்ப இன்னைக்கு விஜய்க்கு இல்லாம இருக்கிற அந்த லோக்கல் கட்டமைப்பு, பூத் லெவல் சொல்ற இல்லையா, அங்கங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விஜய் ஆதரவு வாக்குகளோட அந்த இளைஞர்களோட, தம்பி நான் பிரசிடென்ட்டுக்கு நின்னுக்கிறேன், நீங்க வார்டு கவுன்சிலருக்கு நின்னுக்குங்க அப்படின்னு அந்த கேடரும் அந்த பூத் லெவலும் அந்த கள அளவுல அது செட்டில் ஆயிடும். ஏன்னா அவர்களுக்கு அந்த பஞ்சாயத்துல தலைவர் ஆகணும், அதுதான் முக்கியமா இருக்கும். இந்த பாதிப்புகளை எல்லாம் சரி கட்டக்கூடிய அளவுக்கு களத்தை திரு எடப்பாடி பழனிசாமி இதுவரை தயார் செய்யல. இதுவரைக்கும் தயார் செய்யல. இப்ப அக்னீஸ்வரன் கிட்டத்தட்ட அந்த மொமெண்டத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு. இப்ப வெளிப்படையா நயினார் நாகேந்திரன் எனது ஆசை 2 பேரும் இணையணுன்றார். கூட்டணின்றது கூட இல்ல, என்டிஏவுக்கு வரணுன்ற அழைப்பெல்லாம் இல்ல, 2 பேரும் சேரணுன்ற தொனி இருக்குல்ல, அது என்ன காரணம்? பேசப்படாத இந்த தலைப்பில் இல்லாத தாவேகா கொடுக்கிற நெருக்கடி அந்த இடத்துக்கு பாஜகவையோ அதிமுகவையோ தள்ளுதா? இல்ல, அரசியல் கட்சியை பொறுத்தளவுல இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் கூடி இருக்குது. அதுல என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி, தமிழ்நாட்டுல மாநில உளவுத்துறை ஒண்ணு இருக்குது, இந்திய அளவுல RAIB அப்படி இந்தியாவுக்குள்ள பாக்குறது ஒண்ணு இருக்கு, உலகம் முழுவதும் இந்தியாவை பத்தி என்ன பேசுறாங்கன்றது இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசியல் உளவுத்துறை அண்ணன் KCP அப்படின்னு எனக்கு தோணுது. உள்ள என்ன பேசுனாங்க, அப்ப அதுல பேசுனதுல 50 தொகுதி 55 தொகுதி அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, திரு டிடிவி தினகரன் OPS அவர்கள் எல்லாம் இணைப்பதாக சம்மதித்திருக்கிறார்கள். ஒருவேளை எப்படி பாருங்களேன், கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை. அப்படி அடுத்து நீங்க நெருக்கி கேட்ட உடனே அடுத்து சொல்றாரு, அப்படியே சேர்த்தால் கூட அது சரிப்பட்டு வராது. எப்படி? இவர் தான் சொல்றாரு. அது யார் சொன்னது? அல்லது ஏதாவது ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் வெளியில ஆதாரங்கள் இருக்கிறார்? இப்ப அக்னிஷர் உங்களுக்கு தெரியாதல்ல, அவர் முன்னாள் MP, மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள் இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கே கூட அறிவாலயத்துல ஒரு கூட்டம் கூட்டினா சில செய்திகள் வரதானே செய்யும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணு பேசப்படவே இல்லைன்றீங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, அது உங்கள் அனுமானமா அல்லது ஆதாரமா? 2. இப்ப இன்னொன்னு வந்துருமே, நீங்க 2024 அதிமுக வாங்கிய இந்த 20.5%, 21% மட்டும் கணக்கில் வச்சிட்டு இருக்கீங்களே சார். நடக்க போறது சட்டமன்ற தேர்தல்.
2021 34%. இப்ப எதிர்மறை வாக்குகள் குறைந்தது நான் 5% வச்சிருக்கிறேன். அப்படின்னா இதுவே 34 பிளஸ் 5% 39% வந்துராதா? ஏன் சார் அது எப்படி? நீங்க ஒரு கணக்கு போட்டா இல்ல, நீங்க போட்ட கணக்குல இருக்கிற சிக்கல் 21 தானே சொல்றீங்க நீங்க. ஆமா. 21ல யாரெல்லாம் இருந்தாங்க உள்ளுக்கு? செங்கோட்டையன் உள்ளுக்கு இருந்தாரா? ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாங்களா? அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? சரி, எங்க இருக்கிறாங்கன்றது இல்ல. ஆனா அதே இயக்கத்துல 85 மாவட்ட கழக செயலாளர் எல்லாருமே பொதுக்குழு இதெல்லாம் அப்ப எல்லாம் திரு செங்கோட்டையன் எங்க போனான்னு தெரியல எனக்கு. அதுதான் இல்ல, பாயிண்ட் என்னன்னா, இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாங்கல்ல, 2 பேரும் இணையணுன்ற இடத்துக்கு வராங்கல்ல, அது கலை யதார்த்தம் அப்படி பேச வைக்குதா? சரி, இனி நம்ம ஒரு பெரிய அணி கட்டினா மட்டும்தான் நம்ம எதிர்கொள்ள முடியுன்ற இடத்துக்கு வந்துட்டாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அது எதுவாக இருந்தாலும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பார்த்துக் கொள்வார். தலைமை கழக நிர்வாகி திரு SP வேலுமணி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். திரு KP முனுசாமி அவர்கள், திரு நத்தம் ஈரா விஸ்வநாதன் அவர்கள் அவங்க பார்த்துக்குருவாங்க சார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இப்படித்தான் இருக்குது அப்படின்னா, ஏறத்தாழ 180 தொகுதிகளில் சுற்றுப்பிரயாணம் செய்திருக்காரு, மக்கள் வரவேற்பெல்லாம் பார்க்க மாட்டாங்களோ? இன்னொன்னு, திரு செங்கோட்டையன் அவர்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுவாரு அப்படின்னு சொல்றாங்களே, பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் 4.5 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க அதை ராஜினாமா பண்ணிட்டு அப்பயே போயிருக்கலாமே, இன்னும் பலமா இருந்திருக்குமே. அது வேற கேள்வி. அரசியல்ல நெருக்கடி தானே சார் முடிவு எடுக்க இருக்கு. இதையே 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கலன்னு கேட்க முடியுமா? கரெக்ட் சார், அரசியல்ல நெருக்கடி தான். ஆனால் அந்த நெருக்கடியை தாங்குறவங்க வலிமையானவங்களா, நெருக்கடியை கொடுக்கறவங்க வலிமையானவங்களா சொல்லுங்க. இப்போ என்ன நடக்கும்ன்றது, நான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இப்ப KCP அவர்கள் சொன்ன மாதிரிலாம் எதுவுமே பேசப்படலன்றீங்களா? இல்ல, பேசப்படலன்னு இல்ல, இவர்கள் பேசிய, எனக்கு தெரிஞ்சு அண்ணன் KCP அவர்கள் எல்லாம் ஒரு பதவியை கொடுத்து உள்ள உட்கார வச்சிடலாம். ஏன்னா டெய்லி எதையாவது நடக்கிறதையா நடக்காததையா அல்லது நடக்க போவதையா எதுவும் என்ன சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த இடம், ஏன்னா நான் அடுத்து ஷியாம் அவர்கள் அவருக்கும் நெருங்கிய தொடர்புகள்லாம் இருக்கும். நான் கேட்கறது நீங்க சார் அப்படி சொல்ல மாட்டேன். என்னங்க சாம் சார் அப்படி சொல்ல மாட்டேன். சரி, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஜனநாயகன் படம் எப்படி ஓடுது, வரப்போகுது, பராசக்தியில கதை என்னன்னு பேசுனாங்கன்னா சொல்லுங்க. இல்ல, நான் சொல்றது அரசியல். பாயிண்ட் என்னன்னா, எப்படி பாத்தீங்களா எங்க போய் நிக்கிறாரு பாருங்க, ஜனநாயகத்துக்கு போயிட்டாரு பாருங்க. அப்ப இவருடைய நோக்கம் யாரை பலவீனப்படுத்தணும் இவர் வார்த்தைகள் வெளியிருந்து அவர் முதல்ல அதிமுகவில் ஜனநாயகம் வேண்டுன்றாரு சொன்னாரு. இப்ப ஜனநாயகனா பேசுறாரு. நீங்க தான் புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்னு, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இதுதான் சார் பாயிண்ட் என்னன்னா சார், இப்போ KCP அவர்கள் சொன்னாங்களே, SIR பணிகள்ல நீங்க தொய்வா பணியாற்றிட்டீங்க, நீங்க இன்னும் சிறப்பு. இது எல்லா கட்சியும் பேசுறது தான், நான் ஒன்னும் புதுசா சொல்லல, எல்லாருமே பேசுவாங்க இன்னும் விரைவா இருக்கணும்னு. அதிமுக பாஜக அணி இன்னும் அக்செப்டன்ஸ் இல்ல, நீங்க அதுக்கான நியாயத்தை சொல்லுங்க அப்படிலாம் சொன்ன மாதிரி சொல்லப்படுது. தினகரன் OPS அவர்களை கூட NDAவுக்கு கொண்டு வரலான்லாம் இப்படி ஒரு கருத்து பல்வேறு பத்திரிகைகள் எழுதுறாங்க. அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். அது அண்ணா சார், நீங்க பலவீனமா இருக்குது அப்படின்னு சொல்றதுனாலே தமிழ்நாட்டு மக்களும் அரசியல்ல பலவீனம் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க சார். ஆனா உண்மை அது கிடையாதுங்க சார். தமிழ்நாட்டில் இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. நடிகர் திரு விஜய் அவர்கள் கேம் சேஞ்சரா இருப்பார், ஆட்சி மாற்றத்தை பிடிக்க முடியாது. இப்ப நயினார் சொன்ன மாதிரி இணைப்பு கட்டாயம் 2 பேரும் சேரணுன்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா? அது வரட்டும், வந்ததுக்கு பிறகு இது பண்ணுவோம். அது மாதிரி போகிற போது சொல்றாரு, அந்த செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் இல்லையா? அத நீங்களே பாத்துக்கணும்ட்டாரா? இல்ல அப்படி சொல்றாரு. இதெல்லாம் மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதிமுகவோட யாரை காயப்படுத்த இல்ல காயப்படுத்துறதுக்கு இல்ல அக்னீஸ்வரன், உங்களுக்கு தெரியாது இல்ல, நம்ம பல்வேறு தலைப்புகள்ல உடைச்சே பேசுறோம். இன்னைக்கு இருக்கிற கட்சி மரபு என்ன மாதிரி இருக்குன்னா, கட்சியே எல்லாருமே நாங்க செலவை பார்த்துக்கிறோம், கூட்டணி கட்சிகளுக்கே நாங்க செலவை பார்த்துக்கிறோன்ற நிலைமைக்கு வந்திருக்கு. இது இப்ப இருக்கிற பேட்டர்ன் திமுக. இதற்கு முன்பு அதிமுக தானே செஞ்சிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா இருந்தப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதாரண ஒருத்தரை கொண்டு வருவாங்க, எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். நீங்க மெட்ரோ ரயிலுக்கு கூட 1 கிலோமீட்டருக்கு 500 கோடி தான். ஆனால் இங்க என்ன நடக்குதுன்றதை அடுத்து நம்ம பேசுவோம். ஆனால் இவங்க சொல்றது வேட்பாளர்களுக்கு கட்சியின் சார்பாக கொடுப்பது வேற, ஒரு கூட்டணி கட்சிக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்வது அபாண்ட பழி இல்லையா சார்? இந்த புதிய நாள்ல, ஆங்கில புத்தாண்டு நாள்ல பெரிய ஹிரோஷிமா நாகாசாகில போட்ட பாருல லிட்டில் மேன் ஃபேட் பாய் மாதிரி இவங்க பண்றாங்க. 2 அணுகுண்ட வீசிட்டாரு. அதுதான் ஒண்ணு ஜனநாயகம், இன்னொன்னு நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்றார். இது இல்லப்பா, நான் என்னன்னா
என்னதான் சார் நடக்குது? சரி, இப்படி வெளிப்படையா கேட்கிறேன், அதிமுக பாஜக கூட்டணியில என்னதான் நடக்குது, அடுத்து என்ன சார், அதை நீங்க சொல்லுங்க உங்க வெர்ஷனை. நல்லதே நடக்கும், நல்லதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், என்றைக்காக இருந்தாலும் அதிமுக தலைமையில தான் பாஜக கூட்டணி, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு புறத்துல பாஜக என்ன நினைக்குதுன்னா, சரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மை விட்டு விட்டு விஜய் கூட சேர்ந்துருவாரோ என்கிற அச்சம் இருக்கு. ஆனால் பாஜக இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எப்படி தெரியுமா? எதுக்கு இப்படி ரெண்டு பேரையும் ஓட விடுவோம், ஓட விட்டு இதுல யாரு வெற்றி பெறாங்களோ அவங்கள பாத்துக்குருவோம். இப்பதான் எனக்கு வள்ளுவர் ஞாபகத்துக்கு வந்தாரு. ஒரு விவசாயி குடிசை, இரவு நேரத்துல குடிசை மேல பாம்பு இருந்திருக்குது, நாகப்பாம்பு. கீழே பாத்தீங்கன்னா விவசாயி படுத்திருக்கிறாரு, பார்த்து விட்டாரு. பாம்புக்கு நைட்டு தூக்கம் இல்ல, விவசாயி மண்வெட்டி வச்சிருக்கிறார், நம்மள போட்டுருவாரோ. அதாவது அந்த மாதிரி இந்த கணக்குகளை எல்லாம் தொகுதியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த கணக்கெல்லாம் இவர்கள் கண்டுபிடிச்ச இயக்குனர்கள், இவர்கள் சரி மாலை நேர இயக்குனர்கள். மக்கள் நம்ப தயாராகல. எது நடந்தாலும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒரே மக்கள். சரி, இப்போ அது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, நான் ஷியாம் சார்ட்ட பேசுறேன். தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை என்டிஏவில் சேர்த்துக்கலான்ற இடத்திற்கு அதிமுக நகர்ந்திருக்கா இல்லையா? இதுக்கு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு. அவர் கண்டிப்பாக நல்ல முடிவை தான் எடுப்பார். இவங்க முடிவுன்னா வேணுமா வேண்டாமா சார்? அவர் வேணுமா வேணாமன்றது கட்சியினுடைய தலைமை. இதே ஜெயலலிதா இருக்கிறாங்க, அப்படி கேட்பீங்களா? கலைஞர்கிட்ட போய் நீங்க பழம் நழுவி பால் விழுந்ததுன்னு ஏங்க ஒரு நம்முடைய கேப்டன் மறைந்த விஜயகாந்த் போய் ஏங்க கேட்டீங்கன்னு அன்னைக்கு கேட்டாங்களா? ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் கேட்கிறாங்களே. அவர் இல்ல, யார் வந்தாலும் சரி, இது புரட்சி தலைவருடைய கட்சி சார். ஸ்டாண்ட் தான் சார் கேக்குறேன். எல்லாரும் புரட்சி தலைவர் மாறிட முடியாது. ஒரு பாயிண்ட் சார், இவர்கள் இல்ல, நீங்க முன்பு சொன்னீங்கல்ல, இவர்கள்லாம் ஒரு தனி அணி கூட கிடையாது, தனி நபர்கள், இவர்களுக்கு செல்வாக்கே கிடையாது, நாங்க தான் அப்படின்ற அதே ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்களா? இல்ல அவங்க வந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாஜகவோட துணி என்ன? அதை தான் நான் உங்கள்கிட்ட. மக்கள் எந்த விதத்துல நாடி துடிப்பை பார்த்து நல்லதோர் முடிவை அதிமுக தலைமை எடுக்க வேண்டும், அவங்களுக்கு தெரியும். ஷியாம் சார், அக்னீஸ்வரன் அவர்கள் அவர் மறுக்கிறார், அதெல்லாம் விட்டுருவோம், அது அவரோட வெர்ஷன்ல சொல்றாரு, நம்பிக்கை விதைக்கிறாரு. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியது அது ஒரு புள்ளியா இருக்கு. இப்ப திடீர்னு நயினார் நாகேந்திரன் என் விருப்பத்தை கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் கட்டாயம் இணையனும் வெளிப்படையா பேசுறாரு. இதுவரைக்கும் இதற்கு முன்பு அவர் இபிஎஸ் குரல்ல பேசுறாரு, டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் வேண்டான்லாம் சொல்லிட்டு இருந்தவருன்ற அந்த துணி மாறுதா? அமித்ஷா வர இருக்கிறார், என்னதான் நடக்குது திருஷ்யா? நயினார் விருப்பத்தை நம்ம பிஜேபி விருப்பமா தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரு பிஜேபியோட மாநில தலைவர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த தேர்தல் வியூகம் வகுத்தாலும் 5 அம்சங்கள் தான். மாநில உரிமை, மாநில நலன், மொழி உரிமை, சமூக நீதி, பெண் விடுதலை, இந்த 5 அம்சம் தான். இந்த 5லயும் திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி. இது எம்ஜிஆர் அவர்கள் கூறியது 1977 சட்டமன்றம். அப்போ இந்த கொள்கைகளின்படி இயங்குபவர்கள் எல்லா கட்சிகளும் தான், பிஜேபியை தவிர. பிஜேபி மட்டும் வேற கொள்கை இருக்கு, தனியான ஒரு ஓட்டு வங்கி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் 10% இருக்கும் தான் என்னோட எஸ்டிமேட். விஜய் இதே ஓட்டு வங்கிக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா நமக்கு தெரியாது உண்மையிலேயே அவர் எவ்வளவு ஓட்டு வங்கி வச்சிருக்காரு தெரியாது, யூகம் தான். அதுவும் 10-15% இருக்குங்கிறது என்னோட யூகம். அப்படி என்றால் திமுக 35-40%. அதுதான் கேசிபி சொன்னாரு. நம்ம அக்னீஸ்வரன் என்ன விரும்புறாரு, என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க, இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டியது, நீங்களாம் என்ன உளவுத்துறையான்னு கேட்கிறாரு. உண்மையிலே நம்ம உளவுத்துறை தான். என்ன காரணம்னா, அது கூட்டத்தில் கலந்து கொண்ட பலரும் நமக்கு தெரிந்தவர்களா தான் இருப்பாங்க. பேச்சுவாக்கில் கேட்கத்தான் செய்வோம், அவங்களும் பேச்சுவாக்கில் ஆஃப் தி ரெக்கார்ட் சொல்லத்தான் செய்வாங்க. இதை வச்சுதான் இந்த கோலம் போடப்படுகிறது எப்போதுமே. அது மாலை நேர விவாதமாக இருந்தாலும் சரிதான், அல்லது பத்திரிகையில் எழுதுறதா இருந்தாலும் சரிதான், இதே ரூட்டு தான். இதை தாண்டிய ரூட்டே கிடையாது. உளவுத்துறை இருக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு நண்பர்கள் இருந்தா போதும். எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், உளவுத்துறையின் கூட நீங்க எடுத்துக்கிடலாம். ஆனால் இதுல ஓபிஎஸ் விருப்பம் என்ன, ஓபிஎஸ் உடன் இருப்பவர்கள் விருப்பம் என்ன, டிடிவி விருப்பம் என்ன, டிடிவியுடன் இருப்பவர்கள் விருப்பம் என்ன, இதை நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? அப்போ இணைப்பு கண்டிப்பா சாத்தியம் இல்லை. அதிமுகவுக்குள்ளே இவர்கள் இணைவது காரணம் என்னன்னா, ஓபிஎஸ் லிட்டிகண்ட், நிறைய வழக்கு அவர் போட்டு வச்சிருக்கிறார், எல்லா வழக்கையும் அவர் வாபஸ் வாங்கணும். இணைப்புங்கிறது அதிமுகவுக்குள்ள போய் இணையிறது அப்படின்னா ஓபிஎஸ்க்கு ஒரு பதவி கொடுக்கணும். என்ன பதவி கொடுக்க முடியும்? சீனியர் பர்சன். இணைப்பு சாத்தியம் இல்லை. இடம்பெறுதல் அது சாத்தியம். இடம்பெறுதல்னா அந்த கூட்டணியில இடம்பெறுதல், அது நிச்சயமாக பின்னால் எடுக்க வேண்டிய முடிவா தான் இருக்க முடியும்.
அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில் இருக்கிற சீனியர்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து எடுக்கிற முடிவா இருக்கும். அல்லது பிஜேபிக்கு ஒரு தொகுதியை கொடுத்து அந்த தொகுதியில அவங்க இத்தனை தொகுதிகளை வந்து இவங்களுக்கு தர்றது. உண்மையான சிக்கல் என்னன்னா, இவங்க விரும்புற தொகுதி வந்து தருவதற்கு அதிமுக அதை பிஜேபிக்கு கொடுக்கணும்ல. ஓஹோ. நான் பிஜேபி, நான் வந்து உங்களுக்கு தொகுதி தரணும்னா நீங்க விரும்புற தொகுதியை கொடுக்க ஏன்ட்ட அந்த தொகுதி வரணுமே. அதிமுக அங்க நிக்குமே. ஓபிஎஸ் தரப்புல நான் விசாரிக்கும் போது இதே உளவுத்துறை நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உட்கட்சி உளவுத்துறையினர், இல்லைங்க நாங்க நின்னாலும் அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடுமான்னு சந்தேகம் தான், எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. வெளிப்படையா இதே தயக்கம் ஓபிஎஸ் வச்சுட்டே பேசுனாங்க. இல்ல இப்பவும் வேறையே சொல்லலாம். போர்த்த நாடு வைத்திலிங்கம், டிடிவி தரப்புல அதே பயம் இருக்கு. என்ன காரணம்னா, பல விஷயங்கள் விமர்சனத்துக்குள்ளாயிடுச்சு. அதிமுக தொண்டர்கள், அதிமுக ஓட்டர்கள் அவங்க அதை விரும்புவாங்களா இது தெரியல. தாவேகா அவங்க விரும்புவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதாவது விஜய் அணியில போய் சேர்ந்தால் அந்த தொண்டர்கள் அவங்க ஃப்ரெஷ், பழைய பேகேஜ் எதுவும் கிடையாது, பழைய கோபதாபங்கள் கிடையாது. இவங்க வெற்றிக்கு அவங்க முழு மனதோட பாடுபடுவார்கள். இதுதானே சரியான பாயிண்டா இருக்க முடியும். விஜயன் பாடுபடணும்ல நம்ம. ஆமா. அப்போ வந்து அதிமுக தொண்டர்கள் இல்ல அரசியல் தெரியணும் வேலை பார்க்கறதுக்கு கூட வர்றதுக்கு. இப்போ விஜயகாந்த் வந்து 2006 அவர் ஃப்ரெஷ், எக்ஸப்ட் பண்ருட்டியார், வேற யாரும் கிடையாது, சீனியர்ஸ் கிடையாது. அப்போ விஜயகாந்தோட உறவினர் சுதீஷ் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், பிரேமலதா அவர்களின் சகோதரர். அவர் ஒரு தொகுதியில் நிற்கிறார். அவர் விஜயகாந்த் நிறுத்திய பல வேட்பாளர்களோட ஒரு குறைவான வாக்கு பெற்றார். ஆனா ஒரு 300-400 இளைஞர்கள் கூடவே போய் கடுமையா வேலை பார்த்தாங்க. வெற்றி பெறுகிற பிம்பம்லாம் வந்துச்சு. வெற்றி பெறலாம், ஓட்டு கூட கொஞ்சம் கம்மி தான். ஏனென்றால் அக்னேஸ்வரர் சொன்ன பாயிண்ட் தான், அவங்களுக்கு அரசியல், அந்த கள அரசியல் தெரியாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம கேட்கும்போது, எங்களுக்கு வந்துங்க 15% ஓட்டும் ஒரு சில தொகுதிகளில் வெற்றியும் கிடைச்சா போதும். அடுத்தடுத்த கட்டங்கள்ல அதைத்தான் கேசிபி சொல்றாரு. என்னன்னா அடுத்தடுத்த கட்டங்கள்ங்கிறது உள்ளாட்சி தேர்தல், அதுல எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நாங்க எய்ம் பண்றது இவ்வளவுதான், ஆனா அதுக்காக நாங்க இவ்வளவுதான் எய்ம் பண்றோம்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்க 200 தொகுதியில வெற்றி பெறுவோம், திமுக அடுத்தது நாங்க தான், அப்படிதானே நாங்க சொல்ல முடியும், வேற எப்படி சொல்லலாம்னு கேக்குறாங்க. அப்படிதான் பொசிஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அணியுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்படிதான் பண்ணுவாங்க. திரு ஷியாம், அந்த இடத்தில் இப்ப அமித்ஷா முன்கூட்டியே தமிழகம் வரார், அப்புறம் பியூஷ் கோயல் வராங்க அப்படின்னாலும், இப்ப கேசிபி சொன்ன மாதிரி அந்த மொமெண்டத்தை மிஸ் பண்ணிட்டாங்களா? ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்க வேண்டிய வேலை இனி இதெல்லாம் நடக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இனி அதிமுக பாஜக வேற யாரு பார்ட்னர்ஸ், அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு மட்டும்தான் புரிஞ்சுக்கணுமா? அத இல்ல, அதிமுக பாஜக போக பிற கட்சிகள் இருக்குல்ல, தமாக இருக்குது, அப்புறம் வந்து புதிய நீதி கட்சி இருக்குது. இவன் ஜான் பாண்டியன் கூட அவர் சொல்றத பார்த்தா அந்த கூட்டணிக்கு தான் போவார் போல இருக்கு. ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் கூட்டணி இருக்கு, அவங்க கிட்ட இருக்கு. பாமகல இருக்கிற பிளவு தான் இப்ப நம்ம எதிர்பாராத பிளவா இருந்துச்சு. அதுலயும் அன்புமணி வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தான் போவாரு, அதுல எனக்கெல்லாம் சந்தேகமே கிடையாது. இப்போ பிராக்டிக்கல் யதார்த்தம் என்ன அப்படின்னா, 2 அணிக்கு இடையில, அதாவது திமுக அதிமுக தான், 2 அணி தான். தாவேகா வந்து அந்த இடத்துக்கு வந்துரும்னா நான் சொல்லல. ஜனநாயகனுக்கு 4 டிக்கெட் வேணுங்க, ஆனா பராசக்திக்கு 6 டிக்கெட் வேணும். நான் ஜனநாயகனுக்கு 4 டிக்கெட் கேட்கறேன்னா எனக்கு பராசக்திக்கு 6 டிக்கெட் வேணும். இப்படிதான் இருக்கு, கலர் நிலவரம் இப்படிதான் இருக்கு. நான் இது ஒரு குறியீடா தான் சொன்னேன். அப்போ பார்க்க மாட்டாங்க. இல்ல, நான் டிக்கெட் வேணும்னு கேட்கறதே, நான் வந்து ஃப்ரீ டிக்கெட் தானே கேட்பேன். கேசிபி குறுக்கிட விரும்புறதுன்றது, இப்ப நீங்க சொல்வது புரிந்து கொள்வதுன்றது, ஓபிஎஸ் டிடிவின்றத விட்டுட்டு தான் இவங்க வேற ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். அது அந்த மொமெண்டம் முடிஞ்சிருச்சுன்றது தானா? அது அமித்ஷா வந்தாலும் சரி, மோடி அவங்க வந்தாலும் சரி. அதாவது இப்போ உண்மையாவே என்னன்னாங்க, முதல்ல அவங்க எதிர்பார்த்தது தாவேகா வந்துரும்னு. ஓகே, அது வரலன்னு ஆயிடுச்சு. இப்ப இவங்க தான் தாவேகாவுக்கு போனா தாவேகா வந்து திருப்பி ஒரு சக்தியா வந்துகிட்டே இருக்கும்ல. அப்ப அவங்க எய்ம் பண்ற 15% ஒரு சில தொகுதிகளும் கொடுத்தா 2009 அவங்களுக்கு ஒரு பவர் வரும். 2009 மக்களவை தேர்தல், யாரு பிரதமர்ங்கிற தேர்தல். அப்ப தாவேகாவை கூப்பிட்டுக்கலான்னு பிஜேபி கூட நினைக்குமே. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்துடக்கூடாதுன்னு 2 கட்சி வந்து தாவேகா பெரிய அளவுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்குது. ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. ஓகே,
குறுக்கிட இவர்களை கூட்டணிக்குள்ள சேர்த்தணுங்கிறத எடப்பாடி பழனிசாமி 6 மாசத்துக்கு முன்னே முடிவு பண்ணிட்டார். அதை உங்கள்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். ஆனா அதை அறிவிக்கிறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது. இப்ப கேட்டீங்க இல்லையா, அந்த மொமெண்டம் லாஸ்ட்ங்கிறத இப்ப எக்ஸலரேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, தினகரன் வேற கட்சி வச்சிருக்கிறாரு. நிபந்தனை இல்லாமல் நீக்கப்பட்ட அனைவரும் அதிமுக கட்சிக்குள் இணைக்கப்பட்டால் அந்த மொமெண்டத்தை கெயின் பண்ணலாம். இப்போ இன்றைய தேதிக்கு அந்த மூமெண்டத்தை வந்து தினகரன் தனி கட்சி, அப்ப மிச்சம் எல்லோரையும் நீக்கப்பட்டவர்களை நிபந்தனையின்றி அதிமுக கட்சியில் இணைக்கப்பட்டால் அந்த மூமெண்டம் திருப்ப வந்து கேதர் பண்ணலாம். ஆனா அதுக்கு எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இதா இருப்பார்னு தெரியல. அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னதே 2019 நீங்க சொன்னதை கேட்டோம், 21 கேட்டோம், 24 உங்க போக்குக்கு விட்டுட்டோம். குறைந்தபட்சம் தற்பொழுதாவது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்கிற நிலையில இருக்காங்க. ராம்கி, இப்போ அமித்ஷாவின் வருகை நிறைய டாட்ஸ் இருக்கு கனெக்ட் பண்ணாம, அதுக்கான ஒரு வடிவத்தை கொடுக்குமா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்க சொல்றது அமித்ஷா வருகையும் சரி, நயினார் நாகேந்திரன் பேசுறதை எப்படி நான் டிகோட் பண்றேன்னா, இதுக்கு மேல எங்க கீழே எதுவும் இல்லை. ஒருங்கிணைந்த அதிமுக எல்லாமே வந்து எடப்பாடி எடுக்கிற முடிவு கீழே தான் அப்படிங்கிற சொல்றதா தான் புரிஞ்சுக்கிறேன். அதனால தான் நான் கடந்த பல மாதம் சொல்லியிருந்தேன், நீங்கள் டெல்லிக்கு ஃப்ளைட் பிடிச்சி போகிறதுல ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வராது. எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெறுவார் என்பதை 2 பேர் தான் முடிவு செய்ய போகிறார். ஒருத்தர் அமித்ஷா, இன்னொருத்தர் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அதனால அவர் அதை தான் ஒரு வேறு வார்த்தைகளை சொல்றார். இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இல்லை, வேறு என்ன வார்த்தைகள்ல சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? வேறு வார்த்தைனா, நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி அது சொல்லல. அவங்க அமைதியா இருந்தாங்கல்ல, அமைதியா இருந்த காரணத்தினால தான் ஒருவேளை பாஜக ரெக்கமெண்ட் பண்ணுமோ. ஏன்னா அமித்ஷா முதல் நாளே சொல்லிட்டார், இது அவங்களுடைய விவகாரம். அந்த விவாதத்திலேயே நான் அதிமுக உள்கட்சி வரல. இப்போ நான் இப்படி புரிதலுக்காக கேசிபி அவர்கள் சொன்னதுனால, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வேண்டாம், டிடிவி அவர்கள் வேண்டாம், ஒருங்கிணைந்த அதிமுக எல்லாம் வேண்டாம், நம்ம கூட்டணியாலேயே தாவேகா இன்னொரு தனியா போட்டிட்டாலும் கூட திமுகவை வீழ்த்த முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்களா அதிமுகவும் பாஜகவும்? நீங்க சமீபத்தில் எடப்பாடியார் அவர்களுடைய பேச்சு அறிக்கையில நீங்க பாருங்களா, 2 விஷயம் மட்டும். ஒன்று வந்து அதிமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி, நாங்கள் 210 இடங்களில் வெற்றி பெறுவோம், அதிமுக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். ஸோ அதை அப்பவும் சொன்னார், இன்னைக்கு சொல்லும்போது ரொம்ப உறுதியாக சொல்றார். ஒரு விஷயம். 2வது வந்து திமுக கூட்டணி பற்றி நேரடியாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை பற்றி பேசாமல் இருந்த கொஞ்ச நாள். இப்போ என்ன சொல்றாருன்னா, திமுக என்கிற இன்ஜின் இல்லாத காரை இழுத்து செல்லும் லாரிக்கு தான் அந்த கூட்டணிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனம் வைக்கிறார். ஒரு சொல்லும்போது அங்கே புகைச்சல் கிளம்பிடுச்சு அப்படிங்கலாம் சொல்றாரு. ஸோ இப்போ இதை பேசுவதற்கு ஒன்று திமுக மீதான விமர்சனம், திமுக கூட்டணி கட்சிகள் மீதான விமர்சனம், தன் மீதான நம்பிக்கை, தன்னுடைய கூட்டணி மீதான நம்பிக்கை, இதெல்லாமே கூடி இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. சமீபத்தில் நிச்சயமா மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வெளிப்பட்டதா நீங்க உங்களுக்கு தகவல்? அவருடைய அறிக்கையில் பாருங்க, அவருடைய பேச்சுகள் பாருங்க. அறிக்கைன்றதோ எந்த கட்சியுமே ஷாம் அவர்கள் சொன்ன மாதிரி அப்படிதான் சொல்லுவாங்க. அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், அதிமுக மட்டும் பிக்ஸ் பண்ணல. ஆனா உள்ளரங்க கூட்டத்திற்குள் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுவாங்க. மாவட்ட செயலாளர்களோ ஒன்றிய செயலாளர்களோ அப்படி கிடையாது, களம் இல்லை அப்படின்னு அங்க உள்ளுக்குள்ள பேசினாங்கல்ல, அங்கேயும் கான்பிடன்ஸா தான் பேசல. அதுல சொன்ன வெளில வந்த செய்திகள் நான் புரிஞ்சுக்கிட்டது, ஒண்ணு வந்து கூட்டணி பற்றி நான் முடிவு செய்து கொள்கிறேன், நீங்க தொண்டல் களத்தில் இறங்கி பணியாற்றுங்கள். குறிப்பாக எஸ்ஆர் விஷயம் உண்மையிலே செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா முகவரி இல்லாமல் நீக்கப்பட்டவர்கள் 66 லட்சத்துல 7 லட்சம் பேர் தான் இன்னைக்கு ஃபார்ம் 60 கொடுத்துருக்காங்க. நம்ம ஜனவரி 18 நிறைய கூட்டணி குறித்து நான் பார்த்துக் கொள்கிறேன் வெளிப்படையாகவும் பேசுறாங்கல்ல. எந்த கூட்டணியை பத்தி இபிஎஸ் அவங்க சொல்றாங்க? என்டிஏ கூட்டணி ஸ்ட்ரென்தன் பண்றது, யாரெல்லாம் உள்ள வருவாங்க, யாரெல்லாம் வர வேண்டும். ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேச்சின் தொனியை பார்க்கிறப்ப அவர் என்டிஏக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற அலைன்ஸ்ல இருக்கிறாங்க, அவங்க அந்த கட்சி எல்லாம் இருக்கு. இப்ப ஜான் பாண்டியன் அவர்கள் புதிய தமிழ் தெரியல, ஏன்னா அவங்க வேற மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கன்னா வேற என்ன எதை பாத்துக்குவேன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, வேற என்ன பாத்துக்குவேன்னு சொல்றதுன்னு பொருள் இதுதான். இந்த கூட்டணியை யாரெல்லாம் வருவாங்கிறத பத்தி நீங்க அதிமுக தொண்டர்கள் அதை பத்தி யோசிக்க வேணா. நாங்க வந்து கூட்டணி கட்டமைக்கிறோம் சொல்றது இல்லைன்னா, நாங்களும் அமித்ஷாவோட கலந்து பேசியும் சொல்றதா தான் நான் வெளிப்படையா. இதுல வந்து மற்ற கட்சிக்கெல்லாம் பெரிய விவாதம்லாம் இல்லை சார். ஒன்னு ஒருங்கிணைந்த ஓபிஎஸ் அவங்க டிடிவிக்கான என்ன ரோல் இருக்க போகுது, இன்னொன்னு தாவேகா பற்றி என்ன விஷயம்தான். இதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. அதையும் சேர்த்து நான் பார்த்துக்கிறேன். தாவேக்கா தான் அவங்க தான் அவுட் ஆஃப், அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா, இதுக்கு மேல தாவேக்கா அந்த கூட்டணிக்குள்ள வருவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. 2வது டிடிவி தினகரன் என்பது அவர் கட்சி, அவர் என்டிஏ இடம்பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்குது.
ஓபிஎஸ் உடைய அவருடைய நிலைமை வந்து இன்னும் அது வந்து என்ன அப்படிங்கிறது அவர் பொறுப்புல தான் இருக்கு. அவர் என்ன ஆரம்பிக்க போறாரு, அவர் அமைப்பா கொண்டு போறாரா, தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் நிச்சயமா என்டிஏவில் இடம்பெறுவதற்கான எல்லாம் இதுல அவர் இவங்க 2 பேருமே என்டிஏ இடம்பெறுவதற்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லைங்கிறத வெளிப்படுத்தியே சொல்லிட்டார் எடப்பாடி அவர்கள். எங்க சொன்னாங்க? பல விதங்களை சொல்லியிருக்காருல்ல. நீங்க வந்து இவங்க வந்து நிச்சயமாக இந்த இடத்துல கேசிபி அவர்கள் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ன்றது அந்த கட்டத்துக்கு அவர் நகர்ந்துட்டாரு. ஆனா வெளிப்படையா சொல்றதுல அவருக்கு ஏதோ தயக்கம் இருக்குன்னு வெளிப்படையா அப்படி ஒண்ணு கமிட்டே பண்ணலையா அவரு? ஒரு இடத்துல பழைய என்டிஏ பார்ட்னர்ஸ் வரதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. 24ல ஒரு என்டிஏ இருந்ததுல அதோட தான் நான் வந்திருக்கிறேன். நீங்க எங்கயாவது பேசியிருக்காங்களா? ஏதாவது அப்படி இருக்கா உங்களுக்கு நம்பிக்கை? என்டிஏ இவங்க வந்து என்டிஏ விட்டு வெளியேறுவதற்கு காரணமே எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுதான். அந்த இஷ்யூ இன்னும் ஓப்பனாவே இருக்கு. இவர்களை தான் தெளிவுபடுத்துறது. இவங்களுக்கு உண்மையிலே என்டிஏக்குள்ள வர விருப்பம் இருந்தா இவங்க என்ன கன்சர்ன் ரைஸ் பண்ணிட்டு வெளில போனாங்களோ அதுல எந்த விதமான மாற்றம் நீங்க அதுல சில பக்கங்களை பார்க்காம இருக்கிறீங்க. அதிமுகவும் பாஜகவும் அலைன்ஸ் வச்சுச்சு இல்ல, அப்ப என்டிஏக்குள்ள தானே இருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாச பேட்டிகளை எடுத்து பாருங்க. டிடிவி தினகரன் ஒன்னும் இபிஎஸ் எதுக்குறதெல்லாம் சொல்லல, பேசவே இல்ல. ஆமா, எங்களுக்கு எதிரி திமுக தான் சொன்னாங்க, அப்ப ரைஸ் பண்ணல. ஓபிஎஸ் அவர்கள் நாங்க என்டிஏக்குள்ள தான் இருக்கோம்ட்டு ஒரு கட்டத்துல அவங்க எங்க வராங்கன்னா, நாங்க உள்ளுக்குள்ள இவரை ஏற்றுக்கொண்டாலும் இவர் எங்களை ஏற்றுக்கொள்ளல, இவர் போற இடத்துல எல்லாம் அமமுகவை விமர்சிக்கிறாரு. எங்க நீங்க சார் பாயிண்ட் பல பிரஸ் மீட் கொடுத்திருக்கீங்க. இல்ல நீங்க கவனிக்க தவறுகிற இடத்தை நான் சொல்றேன். நீங்க அதிமுக பாஜக அலைன்ஸ் வந்த பிறகு 2 மாதங்கள் அல்லது 2.5 மாதங்கள் எடுத்து தினகரன் பேட்டியை நீங்க எடுத்து டீகோட் பண்ணீங்கன்னா அவர் இபிஎஸ் தலைமையை கொஸ்டின் பண்ணவே கிடையாது. இல்ல அவர் பல பிரஸ் மீட்ல அவர் சொன்னதே என்னன்னா, என்னுடைய கோர் இஷ்யூவே என்னங்க எடப்பாடி ஐத்தனங்க கட்சி ஆரம்பிக்கிற அவரு வந்து நீங்க பாருங்க சமீபத்தில் நடந்த பொதுக்குழுவுல என்ன தீர்மானம் போட்டாங்க. இந்த பிரச்சனை வந்து 2024 அப்புறம் ஆரம்பிச்சதோவோ இல்ல ஏப்ரல்ல கூட்டணி இறுதி செய்யப்பட்டு ஆரம்பிச்சதாவே சொல்ல அவர் சொல்றாரு. பேக் டு 2017 போறாரு அவரு. இல்ல நீங்க கவனிக்க தவறுகிற இல்லங்க, அத கடந்தே போவோம். கவனிக்க தவறுகிற இடம்ன்றது நீங்க தினகரன் பேட்டியை ரொம்ப நுணுக்கமா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒண்ணு சேரணும், நமக்கு போது எங்க பங்காளி சண்டையை நாங்க அப்புறமா பார்த்துப்போம்னு எங்க அவர் டிஸ்பியூட் பண்றாருன்னா, இவர் எழுச்சி பயணம் போறாங்கல்ல, ஒரு கட்டத்திற்கு மேல இவர்களுக்கான அழைப்பு வரல, பாஜகவும் கைவிடுதுன்ற பிறகுதான் அவர் எதுக்குறாரு. இந்த அலைன்ஸ் வந்த பிறகு நீங்க ஒண்ணு சொல்லுங்களேன், அதிமுகவும் பாஜகவும் அலைன்ஸ் வந்துச்சு இல்ல, வந்த பிறகு இபிஎஸ் அவர்கள் எங்கே ஆகுது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் எடுத்துக்கங்க, ஓபிஎஸ் அவர்களையோ டிடிவி அவர்களையோ அங்கீகரிக்கல. அங்கேயும் ஒவ்வொரு எழுச்சி பயணத்திலும் துரோகிகள்னு பேசுறாங்க. இல்ல நீங்க அங்கீகரிக்கலனா அபிஷியலா என்டிஏவுக்கான ஒரு அபிஷியல் கூட்டமே நடைபெறவில்லை. இல்ல ஏப்ரல் மாதம் என்ன பாஜக என்ன நான் உங்கள்கிட்ட ஒரு விளக்கம் கேட்பேன். தினகரன் சொல்றாரு, நாங்க என்டிஏக்குள்ள இருக்கோம், நீங்க அலைன்ஸ் வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க போகிற பிரச்சாரத்தில் துரோகிகள்னு சொல்றீங்க, நீங்க எங்களை அட்டாக் பண்ணி தான் பேசுறீங்க அப்படின்னு ரைஸ் பண்ணது நடந்ததா இல்லையா? சரி, அது உண்மையாவே இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், என்டிஏவோட தலைமை பொறுப்பு எடப்பாடின்னு சொல்லிட்டு பாஜக அமைதியாகி விட்டது. அப்ப திரும்ப ஏன் இவங்க வந்து பாஜக தாரிடம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க? ஒரு பீரியட் வரையும் அமைதியா இருந்துட்டு வெளியில வராங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அண்ணாமலை அவருடைய பேச்சு, அதன் மூலமாக ஒரு பெரிய எஃபெக்ட் நடந்தது, வேற மாற்றங்கள் வரும்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் அமைதியா இருந்தாங்க. அது நடக்கலை அப்படிங்கும் போதுதான் அவங்க வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் மறுக்க முடியாத விஷயம், அவர் எடப்பாடியை ஏற்றுக்கொள்வதில் தினகரனுக்கு இன்னும் தயக்கம் இருக்கிறது. இன்னைக்கு என்டிஏ தலைவராக முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி ஏற்றுக்கொண்டால் இன்னைக்கு என்டிஏவில் தினகரன் எழுப்புவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அதுல ஒன்றும் பெரிய ரொம்ப சிம்பிளான விஷயம். அது ஓபிஎஸ் அவருடைய பிரச்சனை என்ன, அவர் எப்படி வந்து ஒரு அதிமுக உரிமை மீட்பு அப்படிலாம் வச்சுட்டு எப்படி ஒரு என்டிஏல இடம்பெறுவதில் ஒரு சிக்கல் இருக்குது. இன்னைக்கு நீங்க திரும்ப சசிகலா அம்மையோட பேட்டி பார்த்துருப்பீங்க, ரொம்ப கிளியரா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து என்னை அதிமுக இணைத்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, நான் வந்து ரெட்டலைக்கு எதிராக போக மாட்டேன், நான் வந்து அதிமுக ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வர. அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப சிம்பிள். இல்ல சார், அவங்களுக்கு எதிர்பார்ப்பே இல்ல சார். சொல்லி நீங்க நான் ஒரு விஷயம், அதுதான் நான் சொல்றேன் சார். 21 அவங்க நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு திரு தினகரன் அவர்கள்ட்ட ஜெயக்குமார் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, அவங்க உங்களுக்காக தானே ஒதுங்கி, அவங்கள யாரு ஒதுங்கி இருக்க சொன்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து இதுக்குள்ளேயே இல்ல சார். சரி, இல்ல அவங்க நான் எல்லாரையும் சேர்க்கிறேன். நம்ம வந்து சசிகலா அம்மையாரையும் ஓபிஎஸ் அவர்களையும் ஒப்பிட முடியும். சசிகலாமே தெளிவா இருக்கா, எந்த சூழ்நிலையிலும் இரட்டைலைக்கு எதிராக போக மாட்டேங்கிறது தான். சரி, இப்ப நான் வெளிப்படையா கேட்கிறேன். ஆனால் இது மாதிரியான உத்தரவாதம் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து இல்லை. ஏன்னா அவங்க திரும்பவும் திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. இல்ல சார், ஒரே ஒரு பாயிண்ட் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லுங்க சுருக்கமா. அதிமுக பாஜக அணியில என்டிஏக்குள்ள தினகரன் ஓபிஎஸ் அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா?
டிடிவி தினகரன் அவர்கள் அவருடைய அம்மா கட்சி வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. okay. ஓபிஎஸ் என்பது அவர் முடிவு செய்ய வேண்டும். அவர்தான் அவர் கட்சி ஆரம்பிச்சு வந்தார்னா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா திரும்ப நான் அதிமுக இடம் பெறுவேன் அப்படின்னா அது நிறைய சிக்கல்கள் இருக்குது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுக ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணும். முதல்ல தவேக ஆப்ஷன் அது திரிசங்கு சொர்க்கம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ராம்கி, நீங்க அரசியல்வாதிகள் எல்லாம் நீங்க பார்க்காதவர் இல்ல. எல்லா ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டு எந்த அரசியல்வாதி பேரத்தை நடத்துவார்? எந்த அரசியல்வாதி பேசலாம்? ஒரே ஒரு சிம்பிளான நீங்க அப்படி ஒரே ஒரு கொடுக்குறீங்க. என்னால எடப்பாடி எதிர்ப்புக்காக சசிகலா மேயர் என்னால திமுக போய் சேர போறது இல்ல. சரி, சசிகலா எதிர்ப்புக்காக கிரண் கூட சேர மாட்டேன். ஆனா ஓபிஎஸ் சேருவதற்கான வாய்ப்புகள் ஆப்ஷன் அவரே தானே ஓபன் பண்ணி வைக்கிறாரு. பேசலாம். இப்ப அடுத்த கட்டத்துல அதிமுக பாஜக கூட்டணியில் அடுத்து என்ன நடக்கும்னு யூகிக்க முடியுதா உங்களால? இல்ல, நிச்சயமாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த அணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலும் அவர்கள் முயற்சி எடுக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஏதேனும் மெஜாரிட்டிக்கு ஷார்ட்ஃபால் வந்தா கூட ஒரு கூட்டணி அமைச்சரவையிலாவது ஆளுகிற கட்சியாக உருவாக்கிவிட வேண்டும், திமுகவை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்பதில் அவர்கள் முனைப்போடு இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு சரியான ஒத்துழைப்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார். அந்த ஒத்துழைப்பு என்பது போதுமானதாக இல்லை. ஏன்னா பலகீனப்படுத்துவதுன்னா இப்ப இந்த எஸ்ஐஆர், அதுல நிச்சயமா அந்த திமுகவினுடைய அந்த வாக்கு வங்கி என்பது அந்த கள்ள ஓட்டுக்கள் ஓரளவுக்கு தடுக்கப்படும். பணபலம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது தடுக்கப்படும். இன்னும் பாஜக இறங்கி திமுகவை பலகீனப்படுத்துகிற பல ரைடு நடவடிக்கைகள் உட்பட எடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பாங்க. ஆனால் அதற்கு போதுமான இதையெல்லாம் செஞ்சா அதிமுக வென்று ஆட்சி அமைத்து விடலாம் என்கிற அளவுல கட்சி இன்னும் கட்டமைக்கப்படல. இரண்டாவது, அந்த முத்துக்கு பொதுக்குழுல தீர்மானம் போட்டாங்க. இதை எந்த அதிமுக தொண்டனும் ரசிக்கல. முத்துக்கும் அதிமுக பொதுக்குழுவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்பதை இன்று வரையில் என்னால புரிஞ்சுக்க முடியல. அது எப்படி ஆகுதுன்னா, திமுக கூட இவர்களுக்கு ஏதோ ஒரு மறைமுக தொடர்பு இருக்கோ அந்த மாதிரி ஒண்ணு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி போற இடத்துல எல்லாம் என்ன பேசுறாரு, நான் ஒரு விவசாயி, அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஆதிக்க சாதியினுடைய மனப்பான்மையை இவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப மற்ற சமுதாயங்கள் அவருக்கு ஒரு மாறுபட்ட பார்வை. பாஜக நினைக்குது திமுக வீழ்த்தணும்னா, ஆனா முழுமையான ஒத்துழைப்பு அதிமுகவிடமிருந்து கிடைக்கலையோ, கட்டமைப்பு ரீதியா, வியூக ரீதியா? எனக்கு சார் ஒரு விவசாயின்னு தான் சார் சொல்ல முடியும். இல்லை நான் பாரிஸ்ல படிச்சேன்னு கோட்டு போட்டு இது பண்ணிட்டு பண்ண முடியாது. அப்படி ஏமாத்துற கட்சி அதிமுகவும் கிடையாது. அது இருக்கட்டும். இப்போ நீங்கள் கேட்டது சார், பாஜக அப்படி நினைக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதை எல்லாத்தையும் தாண்டி அதிமுக என்ன நினைக்குது அந்த பார்வை தான். அது அதிமுக தலைவர்கள் தான் முடிவெடுக்க வேணும். ரெண்டு, சியாம் சார் சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது ஒரு மாநில கட்சி தேர்தல் அப்படின்னும் போது 5 நிபந்தனைகள் சொன்னாங்க. மாநில சுயாட்சி அந்த இதெல்லாம் சொன்னாங்க. அப்படி சொல்லும் வரும்போது இப்ப 4 முனை கூட்டணியா இருந்தாலும் அந்த 2 முனை திமுக அதிமுக தான் அப்படின்னு போது, இந்த 5 நிபந்தனைகள் 5 இது மாநில சுயாட்சி எதாவது திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது பண்ணி கொடுத்துச்சு, அப்ப அது தொய்வாயிரும். இப்ப எங்க அதிமுக தான் மேலே எழுந்து வருது. அப்படி வரும்போது அதுல நான் ரொம்ப நினைச்சு பாக்குறது என்னன்னா, ஒரு சிங்கம் ஒரு மானை துரத்தி போய் பிடிக்கிற போது பிடிப்பது வேற, அதே சிங்க குட்டி என்று சொல்ல கூடாது, சிங்க குருளையை பிடிக்கிற போது அது வேற. இது நடக்க போறது மாநில பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தல். நீங்க அண்ணா பூனையும் எலியையும் வச்சு சொன்ன உதாரணத்தை அழகா சிங்கம் குட்டின்னு மாத்தி மேட்ரு ஒண்ணுதான் அழகா சொல்றீங்க. அதனால இப்ப நடக்க போறது அதிமுகவுக்கு வாழ்வா சாவா என்கிற தோரணை தான். அதில் வெற்றி பெற வேண்டும்னா, எனக்கு இந்த கடந்த சில நாட்கள நான் ரொம்ப வேதனைப்பட்டு பாக்குறது, உண்மையிலேயே திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் உப்பிட்டவரை உள்ளளவு நினைனாங்க, கையில பச்சை குத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு மாத்துறாருன்னா அவரை பார்க்கிற போது இல்ல, திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களையும் என்டிஏவிலையோ அல்லது மற்ற நல்ல முடிவுகளே எடுத்தாலும் பரவாயில்லன்னு தோணுது. பரவாயில்லைன்ற இடத்திற்கு அக்னீஸ்வரனோட வாய்ஸ் அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதனோட துணி என்னன்னா, செங்கோட்டையன் அவர்களை எல்லாம் பார்க்கிறப்ப இவர்களையும் நம்ம ஏன் அங்க அனுப்பணும், எதற்காக அப்படின்ற ஒரு மனநிலை மாற்றம் வருமா? சதிகாரர்கள் என்பது இப்ப தெரிஞ்சு போச்சு. 2 அனாலிசிஸ் தான் சார் இதுல பாசிபிள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய அனாலிசிஸ், அந்த ஸ்வாட், SWOT, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், கொஞ்சம் ஓல்டு.
இப்பெல்லாம் வந்து பிஎஸ்டி பெஸ்ட் தான் வந்து இப்ப அனாலிசிஸ்க்கு பெட்டர்ன்றாங்க. என்ன காரணம்னா அதுல வந்து பொருளாதாரம் ஈல வந்து எக்கனாமிக் வருது, டீல டெக்னாலஜி வருது. இன்னைக்கு நம்ம தேர்தல்ங்கிறது டெக்னாலஜி டிரைவன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் வந்து இங்க கலாச்சார யுத்தம். நாட்டை பொறுத்த வரைக்கும் அது கலாச்சார யுத்தம். இதுல வந்து களத்துல வெற்றி பெற வேண்டும்னா அடிப்படை ஓட்டு வங்கி வேணும். அது கண்டிப்பாக திமுக அதிமுகவுக்கு இருக்கு. இப்ப தாவேகாவை சேர்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு பலம் பெற்றுவிடக்கூடாதுன்னு உள்ளூர்ல இருக்கிற, அதாவது லோக்கலா பஞ்சாயத்து லெவல்ல இருக்கிற திமுகவும் விரும்புது, அதிமுகவும் விரும்புது. ஆனால் கம்பாரிசன் எப்படி வருது? திமுகவுக்கு போட்டி தாவேகா தான், இது தாவேகா சொல்லுது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி, இது அதிமுக சொல்லுது. அப்ப இதுல வந்து திமுக தானே மேல இருக்கு. ஒரு முனையில திமுக தான் இருக்குன்றீங்க, ஆளுங்கட்சியோட தானே ஒப்பிட முடியும். ஒரு முனையில திமுக தானே இருக்கு. இல்ல அப்படிதான் இருக்கு. அதாவதுங்க இதுல வந்து அதிமுகவோட ஓட்டு வலிமை அதெல்லாம் யாரும் குறைச்செல்லாம் மதிப்பிடல. பிஜேபி எல்லாம் அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா 2016 இதே பொசிஷன்ல அதிமுக ஆளுங்கட்சியா இருந்துச்சு, ஜெயலலிதா இருந்தாங்க, மக்கள் நல கூட்டணி வந்துச்சு, விஜயகாந்த். என்ன ஆச்சு? ஒரு சின்ன ஓட்டு சதவீதத்துல வந்து ஆட்சி கை மாறிடும். அந்த நடுவல் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் வந்து இவங்க எல்லாரையும் ஏதாவது ஒரு வகையில் அந்த கூட்டணிக்குள்ள சேர்க்கணுங்கிற முயற்சி நடக்கும். சுருக்கமா சொல்லுங்க, பிரேக்குக்கான நேரம். அதிமுக வந்து அவங்க அவர் அளவுல அவர் முன்னகரம் தான் போறாரு. இப்ப நாளைக்கு நாமக்கல் ஆர்ப்பாட்டம்ங்கிற, வீரபாண்டியில பொதுக்கூட்டம், அவங்க நல்லா அவருக்கு என்டிஏ கட்சிகள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க பார்க்கணும். என்டிஏ ஏற்கனவே ஒரு ஃபார்ம்ல இருந்தது தானே, எந்த அளவுக்கு என்டிஏல வந்து எடப்பாடி அவர் பத்தி பேசுறாங்கன்னு. இப்ப நாளைக்கு சிபிஆர் அவர் சென்னைக்கு வரார், நிறைய பேர் என்டிஏ பார்ட்னர் போய் பேசுவாங்க. ஆனா இவங்க தானே முதல்ல உறுதியா இருக்கணும். என்டிஏ பார்ட்னர்ஸ் அவங்கலாம் நாங்க, ஏன்னா என்டிஏவோட தலைவர் எடப்பாடி தானே, அவர் நம்பிக்கை தெரிவிக்கிற மாதிரி பேசணும். அது மாதிரி எந்த விதமான நகர்வுகளும் இல்ல. எடப்பாடியார் மட்டும்தான் அவர் தனிப்பட்ட வகையில அதிமுக நகர்த்திட்டு போறார். அப்ப அதனால எந்த அளவுக்கு பெரிய நீங்க கேசிபிக்கு நேர் முரணாக நீங்க பாஜகவுக்கு நாங்க உதவுறது இருக்கட்டும், என்டிஏ எங்களுக்கு என்ன உதவுச்சு? நிறைவு சுற்று எல்லாரும் ரொம்ப மிக மிக சுருக்கமா சம்மரைஸ் பண்ணலாம். அக்னீஸ்வரன், அடுத்தது என்ன நடக்கும் இந்த கூட்டணி அதிமுக பாஜகவில்? அடுத்தது என்னன்னா என்ன சொல்லுவீங்க சுருக்கம்? அடுத்தது எதுவாக இருந்தாலும் அதிமுக தலைமையில் பாரதிய ஜனதா அந்த முடிவு தான். யாரை சேர்க்கணும், யாரை இது பண்ண வேண்டாம், எல்லோரையும் சேர்த்து செல்வதுதான் திமுக போன்ற பலமான கட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும். திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி. அதுல அதிமுக பொதுச் செயலர் எடுக்கக்கூடிய முடிவு இந்த 2026 தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக எடுக்க வேண்டும் என்பதுதான் நடுநிலையாளர்கள் விருப்பம். இபிஎஸ் அவங்களோட முடிவு தான் இனி அடுத்தது என்னன்றதுல நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓபிஎஸ்கான தயக்கம் ஒண்ணு இருக்கு. அவர் வந்து பிஜேபி தலைவர்கள் மேல பெரிய பாசம் உள்ளவர், என்டிஏ கூட்டணிக்கு போவது கூட தயாரா இருப்பார். ஆனால் நேற்றை கூட பாத்தீங்கன்னா மாவட்ட செயலர் கூட்டம் முடிந்த உடனே ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்களை வந்து கட்சிக்குள்ள சேர்த்துட்டாங்க. அதிமுகவுக்குள்ள நிறைய பேர் அட்மிட் பண்ணாங்க, அதுல ஓபிஎஸ் அணி இருக்கு. அப்போ ஓபிஎஸ் அணி இருக்க மத்தவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க, இதை நம்பி நம்ம எப்படி போறது. சோ திமுக ஆப்ஷனா அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஆனா டிடிவி அணியில இருக்கவங்க அவங்க வந்து டிவிக்கு ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. இந்த மோதல் வந்து இப்ப தொடர்ந்து இது இருக்குங்க. ராம்கி, இந்திய கூட்டணி அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர்கள் இறுதி செய்து எல்லாரும் மேடையில் ஏற்ற வேண்டும் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து மாநிலம் தழுவிய அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டமா பொதுக்கூட்டம் நடத்தி ஆக வேண்டும். ஏன்னா அவங்க சட்டம் ஒழுங்கு முறையெல்லாம் முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் அந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகும். இல்லைன்னா அது எப்படியே தான் நிற்கணும். கேசிபி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியே இல்லாவிட்டாலும் கட்சி தன் கைப்பிடிக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு விஷயத்தை மறந்துட்டு, ஆட்சிக்கு வராவிட்டால் கட்சி இவரை அப்புறப்படுத்த தயங்க மாட்டார்கள் என்பதை அவர் உணர வேண்டும். இன்னும் 60 நாள் தான் இருக்கு. மார்ச் மாசத்துல தேர்தல் களம் ஆரம்பம் ஆயிடும். இந்த 60 நாட்களுக்கு உள் எந்த அளவுக்கு எல்லோரையும் அரவணைக்கிறபடியே அவர் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது